ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முளைக்கீரைம்பாங்க. அதில் வந்து பூண்டு போட்ட முளைக்கீரை. இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு. பெரிய இன்க்ரீடியண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரே ஒரு அரை வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு பொடுசாக நறுக்கின பூண்டு வந்து ஒரு 5 பல் எடுத்துக்கிட்டு அதில் பொடுசாக நறுக்கிக்கணும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தேவையான சால்ட்டு. அப்புறம் வந்து கீரை நம்ம நல்லா இளங்கீரையாக வாங்கி நல்லா அலசிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறோம். இப்போ ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றின பிறகு இதில் வந்து இப்போ வந்து ஆனியன், இங்கே பச்சை மிளகா, பூண்டு நல்லா மூணி போட்டு நல்லா வதக்க வேண்டியது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் இப்போ வதக்கின பிறகு கீரையை தூக்கி நம்ம அதில் போட்டு கீரையும் கொஞ்சம் நல்லா வதக்கணுன்னா கீரை நல்லா சுருங்கி போயிடும். நல்லா கீரையை நல்லா நல்லா வதக்கணும். நல்லா கீரை நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப சீக்கிரம் கீரை சுருங்கிடும் இந்த சூடுபட்டோடனே. கீரை நல்லா சுருங்கிடுச்சு கீரை. ஆமாம், கீரை சுருங்கின பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோன்னா அதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம மேலே வந்து லிட்டை போட்டு மூடி வச்சிடணும். இந்த கீரை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து இந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம இளங்கீரையாக இருந்தால் தான் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லிட்டை போட்டு மூடி வச்சு கீரை இப்போ நல்லா வந்துட்டுருக்குங்க. தண்ணி ஒன்றும் வற்றணும். வற்றின பிறகு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து தேங்காய் பேஸ்ட்டு போடணும். இப்போ இன்னும் நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் மறுபடியும் லீட்டை போட்டு மூடி வைப்போம். கீரை நல்லா வெந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி சுருங்கிடுச்சு. இது மேலே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதை போட போகிறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியது. இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். கீரையில் சாதத்தில் போட்டு நெய் போட்டு பசனி கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த கீரை ரொம்ப டெண்டராக இருக்கும். இந்த கீரை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே தண்ணி மாதிரி வாயில் கரையும். ரைட்டுங்க, ரெடி ஆகிடுச்சு. இல்லைங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ட்ரையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் தளத்தலன்னு தான் இருக்கும். இந்த கீரை அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓகே, ரெடி ஆகிடுச்சுங்க. 3 பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. ஹேவ் எ நைஸ் டே. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.